சரி செய்வதற்கான போராட்டம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில நாம் ஞாபகப்படுத்தி கொண்ட, நாம் தெரிந்த, நாம் அறிந்த விஷயங்களிலிருந்து ஒரு கோர்வையாக ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒரு அறிவியல் பறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் தலைக்கு மேலான செய்திகள் எம்மை சுற்றி, எமது மொபைல் ஃபோன்களாக இருக்கலாம், நம்ம யாரோட பேசுகின்றவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டு வாசித்து அன்றாடம் சம்பந்தம் உள்ள சம்பந்தம் இல்லாத என்று எல்லா செய்திகளும் ஒரு மிகைத்து போன ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எது சரி என்று சொல்லப்படுகிறதோ அதே பிழை என்று சொல்லப்படக்கூடிய சேம் டைமில் காலையில் ஒருத்தர் சரி என்றார், ஈவினிங்கில் சந்தித்து அவர் பிழை என்றார். அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோடு அதே சம அளவில் வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலைப்பளுக்களும் அதே அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம், நேரமும் அதிகம். வேலைகள் அதிகம், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலைப்பளுக்கும் அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்து வருகின்றன, கடந்து விடுகின்றன அப்படி என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் ஒரு பிஸியான ஒரு வேலைப்பளுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஆலஜத்துல் கல்ப் இருக்குது, அதாவது உள்ளத்தை நமது கட்டுக்குள்ள வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது ஒரு முஃமினுக்கு சாதாரணமானதல்ல. மற்றவர்களுக்கு ஓகேண்டா அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ஒரு அழுத்தம், இதுக்கு பேர் அலை வளைதா, ஒரு மௌஜா ஷைத்தானியா, ஒரு ஷைத்தானுடைய அலை வேகம் தான் இது. இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோட என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படி என்று சொன்னால், இப்போ உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து ஸ்பீக்கரையும் தந்து கேட்குறதுக்கு 1000 பேரையும் தந்து பேசாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசாமல் இருக்கேருமா? ஏலாது. வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான், குரூப்பில் 1000 பேர் இருக்கிறான், சரியா? நம்மளால் பேசாமல் இருக்கேல்மான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சோதனை. அது எது வந்தாலும் மைக்கை அழுத்தத்தான் என்ன செய்யும், சொல்லும். வழங்கிட்டா மைக்கை அழுத்தத்தான் சொல்லும், அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு. அதோட நீங்கள் விடாமல் இருக்கிறது ஒரு போராட்டம். கல்பை அதோட விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால் நமக்கு ஏனென்று சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை நம்ம அதில் விட்டு விடுவோம். இது மாத்திரமல்ல, செய்தி தகவல்களுடைய இந்த அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இது, அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உளப்போக்கை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. ஜப்பான் செய்தி தெரியும், கொரியா செய்தி தெரியும், வட அமெரிக்காவோட செய்தி தெரியும், தென் அமெரிக்காவோட செய்தி தெரியும். ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை, அதுவாக உங்களை என்ன செய்யுது, தேடி வந்து உங்களை மிகச்சி நின்றுட்டுறீங்க. அப்போது நீங்கள் 2 செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களோட கையில் என்ன செய்யுது, இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்கிறது இருக்குதே, அது அவ்வளோ பெரிய போராட்டம். அதாவது இதை என்ன சொல்கிறதுண்டா, ஒரு நஃப்ஸ் உங்களோட உள்ளம் பின்னால் எல்லாவற்றுக்கும் பின்னால் போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் நிலைக்கு, உங்களை சுற்றி எல்லாம் தயார் நிலைக்கு. இது ஒரு புறம். இதுக்கு பேர் ஹுப்பு துஹூர், அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குது. இது முதல் பாதிப்பு எதுக்கு, இஹ்லாஸுக்கு. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன, அத்திவாரம். நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு அத்திவாரம் உடஞ்சதுன்னு வைங்களேன், அல்லாஹ்வோட பார்வையில் எந்த பெருமானமும் இல்லை. எந்த பெருமானமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இல்லை. ஏனென்றால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வதென்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் யாரை வைத்தோ செய்யத்தான் போகிறான். எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான். நம்ம சரி வரல என்றால் அல்லாஹ் தாலா அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருவரை என்ன செய்வான், போடுவான். அப்ப நம்ம என்ன மன்னன், மன்னன் லக்க வலா மன்னன் அலைக்,
அதாவது மன்னன் லக்கன்னு சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல, நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான இஹ்லாஸையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு முஃமின் வாழ்றது பெரிய அஜிர். முதலாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல, நான் நன்மை செஞ்சுட்டீங்கிறேன், நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை சுற்றி எல்லாமே தயார், எல்லாமே தயார்ன்றதை விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ மனத்தியாளர்கள் அவ்வளோ தயார் நிலையில் இருக்கு. மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை செய்கிறோம். அது எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் வரக்கத்தும் இருக்கிறதுனால. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது, இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். இது போராட்டம். இந்த போராட்டம் எங்கே பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சாணியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் பாதிக்கும். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் ஒரு துஆல சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருக், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் எதையெல்லாம் உன்முகத்துக்காக செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. வகத் ஹாலத்தஹும் அலிம்த், நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி அதை அன்னி ஜஅம்து அன்னி ஃபஅல்துஹு லிவஜ்ஹிக், உனக்காகவே நான் செய்தேன் என்றுதான் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் ஃபக்கத் அலிம்த அன்னஹு ஹாலத அதாவது அன்னஹு ஹாலத்தஹு மா அலிம்த், நீ அறிந்தது எனக்குள் கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிற. என்ன கலந்திருக்கேன், என்ன கலந்திருக்குது, இன்னொருவருக்காக, ஒரு பொருளாதாரத்துக்காக, யாருக்காகவோ, யாருடைய திருப்திக்காகவோ, யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் இதில் பகுதியில் இருக்கும். அதை நீ அறிந்திருக்கிற. அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளில் இருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எங்களை துஆல என்ன சொல்லும், அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து என்று சொல்றதுல நான் அழிந்தவைகள் நீ அறிந்த, நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு என்ன செய்யுது வாரதை பார்க்குறோம். இந்த போராட்டம் அதாவது ஒரு முஃமினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு முஃமின் கையாள முடியும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் அது பாதிக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது, எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அது என்ன செய்கிறது உங்களோட தலையில சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பாவம் செய்வது நீங்க இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார். அப்பதான் அந்த முஆலஜத்துல் கல்ப்ன்றது ஒரு காலகட்டத்தில் சலஃபுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதுல இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராகிக்குன்னு சொன்னால் நீங்கள் யாருமே வேண்டாம். ஒரு காலத்தில் உஸ்லா, ஒரு நல்ல ஒரு முஃமினுக்கு, படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா தனிமை சிறந்தன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது தனிமைன்னு போயிட்டாலும், தனி இருக்கிறது தான், தனிமைன்னு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் இருக்குது. முழு உலகமும் என்ன செய்கிறது, கையில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாராக. இசை கேட்கலாம், ஆபாசம் பார்க்கலாம், மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களில் என்ன செய்யலாம், அப்பொழுதே என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். நம்ம இன்னொருவரை பற்றி அதாவது அவரை கருவறுக்க, அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம், நம்ம எல்லா விதமான நிலையும் தயார். இன்னும் சொல்ல போனால் இருந்த இடத்துல குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம். இருந்த இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே மக்கால இருந்தாலும் சரி குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம், தலாக்கும் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பில் தலாக்கு நடக்குதே இப்போ, சரியா, தலாக்கும் பண்ணிடலாம். எங்கே போய்க்கு நிலைமை. அப்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு தலாக்கண்டு சொல்லி ஒரு பட்டனை நெசுக்கி தலாக்கண்டு சொல்லி அவர் சொல்கிறேன்னா தலாக், அது என்ன தலாக்கில் போய் முடியுது. அப்போ அன்றைய காலம் எங்கே, இன்றைய காலம் எங்கே, ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப் இதயத்துடைய போராட்டம் என்ற சும்மா நம்ம லேசான ஒரு நிலையில் என்னது அது இல்லை, எங்களை சூழ நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையுடைய பாரம், வாழ்க்கையுடைய அந்த பாரம் இருக்கிறதே, இது நம்மளை சுற்றி உள்ளத்துடைய அந்த கட்டுக்கோப்பை ஒட்டச்சி கொண்டு போகின்ற அமைப்பில் இது என்ன செய்கிறது, வாழ்க்கையுடைய பாரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் இன்றைய காலத்துடைய வேகம் என்ன செய்கின்றன காரணமாக இருந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையுடைய பாரம்டா என்ன, ஒரு காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் உதவி தேடணும்னா அவருக்கு ஒரு மாதம் போகும், லெட்டர் வரணும், லெட்டர் போகணும், விளங்கிட்டா, அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணணும், திருப்பி இன்னொரு லெட்டர் வரணும், அவ்வளோ இல்லை இவ்வளவு இந்த இதற்கு ஒரு 3 மாதம் ஆகிரும். இதுக்கு ஒரு 3 சம்பளம் வந்துடும், நீங்கள் ரெடி ஆயிருவீங்க.
இப்போ அப்படி இல்லை. காலையில் போட்டால் ஈவினிங்கில் என்ன செய்யணும், அது விடுங்க, காலையில் போட்டு லுகரில் என்ன செஞ்சிடணும், அது நடந்துடணும். நடக்காட்டி குடும்ப பகமை. நடக்கலைன்னா இருந்து கொண்டும் தாராம் இல்லை. எப்போ மெசேஜ் போட்டாய், அந்த ஊரில் காலையில் மெசேஜ் போட்டேன், இங்கே இன்னும் காலையே ஆகலை, அதுக்குள்ளே சண்டை வணங்கிட்டா. அந்த அளவுக்கான வேகம் எந்த இப்போ அதாவது பாரத்துடைய நிலைமை என்ன, கணவன் மனைவி வைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு போய்க்கிறீங்க, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணலை, சண்டை வருதா இல்லையா? எப்படி வருது? இது எந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? பாரம். அதான் நான் சொல்ல வரேன்டா, குடும்ப பாரம். உதவி தேடுதலாக இருந்தாலும், நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும், நீங்கள் சுமக்கக்கூடிய பணத்துடைய அந்த செலரியுடைய செலவுகளாக இருந்தாலும், ஒரு செகண்ட் அடுத்தடுத்த செகண்ட்ல எல்லாமே ரெடி ஆயிருது. அதனால ஒரு காலத்துல ஒருவர் ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற சந்தர்ப்பத்தில் அவற்றை ஒரு 4 பேர் உதவி கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 40 பேர் கேட்கறதுக்குரிய எல்லா ரூட்டும் ரெடி. இவன் 4 நிமிஷத்துல காலி பண்றதுக்குரிய டிரான்சாக்ஷனும் ரெடி. செஞ்சாகணும், இல்லாட்டி குடும்ப பகமை, இல்லாட்டி பிளவு, சச்சரவு, சண்டை, இவ்வளவு வந்து முடிஞ்சிருது. அப்போ அன்றைய காலம் போல இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகள் ஒரு மூமின் பார்க்கலாமா? அப்போ இது வந்து ஒரு 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 பாரமான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். இவைகள் 3மே ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும், 4வது ஒரு முக்மினுடைய முக்கியமான சப்ஜெக்டாக எங்களுக்கு எது சொல்லுது, ஹம்முல் முக்மின் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்குமெண்டா, அல்லாஹ்வோடு என்ற தொடர்பு எப்படி இருக்கிறேனா, சரியாக இருக்கிறேனா, பிழையாக இருக்கிறேனா, இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேனா, சரியான முறையில் நடந்து கொள்றேனா, இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டு இருக்கும். அதுக்காக நேரம் செலவழிப்பதற்கான சூழ்நிலையை அப்படியே எதனை செஞ்சுட்டு இல்லாமல் ஆக்கிவிட்டது. யார் எந்த அளவுக்கு ஒரு முக்மீன் இப்போ இருக்கிறான்னு சொன்னால், யா நஃப்ஸி, என்னை பாதுகாத்துக்கின்ற போதும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதற்குரிய நிலையில இல்லை. ஆனால் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய எவருமே அப்படி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய என்ன பிறப்பிலிருந்து என்ன கிடக்கைகளில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனோட சிந்தனைகள் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். எங்கிருந்து நினைச்சு பாருங்க, நீங்க எங்கிருந்து அவனுடைய சிந்தனை போயிட்டு இருக்குமெண்டா, சூரா யாசீனை நம்ம படி, கொல்லப்படுறான், கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்படுது. அவர் முதலாக சொன்ன வார்த்தை என்ன, யாலை த கௌமி யாலமூன், என்ற சமுதாயத்தினர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா, இறைவன் எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அறிந்து கொள்ளக்கூடாது. யாரை பற்றி கவலை இது? அவரோட சமூகத்தை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவர் வாழ்ந்த இடத்தை பற்றிய கவலை. உடனே அவர் என்ன செய்யறாரு, யாலை த கௌமி யாலமூன், என் சமுதாயத்தினர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதான்னு என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு. இது இந்த உணர்வை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு மரணத்துக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மூமினுடைய அதிகமான கவலைகள் அவனை பற்றி இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பெரும் போராட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த 3-4 விஷயங்கள். ஆனால் இதைத்தான் நம்ம ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ என்னடா, இது ஈமான் தான், ஒரு ஈமானிய போராட்டம் தான். ஆனால் தவிர்ப்பதற்கான போராட்டம், இருக்க வேண்டிய போராட்டம் இந்த பகுதி. ஆனால் பெரும் போராட்டம் எதுல செலவழிஞ்சிட்டு தெரியுமா, இந்த 3-4 விஷயத்துல தான் பெரும் போராட்டங்கள் செலவழிச்சிட்டு இருக்குது. நான் இந்த பாவத்திலையும் தப்பிட்டேன், அந்த சுமையிலையும் தப்பிட்டேன், இதிலிருந்து தப்பிட்டேன், அதில் தான் நம்ம அதிகமாக இருக்கு. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரண படுக்கையில் இருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்குறாங்க உள்ளுக்கு வாரத்துக்கு. இப்போ ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க அவருக்கு அனுமதிக்க வேண்டாம். ஒரு 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 முஃமினுடைய சிந்தனையை பாருங்க. இப்போ நம்ம மரண படுக்கையில் இருக்கிறோம், இப்போ நமக்கு ரீசன் வழங்குதில்லை தானே, அனுமதிக்க வேண்டாம். எதுக்காக இப்னு அப்பாஸ் எல்லாம் வானான்னு சொன்னாங்க, அவசரமாக ஒரு இது போகும். பாருங்க, ஒரு முஃமினுடைய கவலை எப்படி இருக்கணும்டா, இதுக்காக இருக்கும்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு வேகமா வருதில்லை, சொன்ன பின்னால்தான் நமக்கு என்ன செய்யும் வரும். இதே சண்டை சச்சரவு வைங்களேன், ஏதோ இப்போ கூட எங்களுக்கு என்ன வருது, ஏதோ பகமை இருந்தீங்க யாருக்கு, இப்னு அப்பாஸ் அவனுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் ஏதோ ஒரு பகம். அந்த வரலாற்றில் அன்றைக்கு சிப்பின் ஜமலெல்லாம் இருந்தது தானே, அதில் ஏதாவது ஒன்று பகம். அப்படித்தான் நம்மளை இது போகுதே தவிர, ஹம்முல் முஃமினாக ஒரு முஃமினுடைய உலக கவலைக்கு தான் அவளை வந்து சேருதே தவிர மார்க்க கவலையாக என்ன செய்யதில்லை, அது வந்து சேருதில்லை. அப்போ இப்னு அப்பாஸ் நாங்கள் அனுமதி கேட்குறாங்க, அனுமதி கேட்ட உடனே அனுமதிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. எதன் காரணமாக அனுமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுல செய்தி வருது அப்படின்னு சொன்னால், அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா என்னை வந்து பாராட்டுவார். ஏன்னா அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, என்னை பாராட்டுவார். என்னை பாராட்டுகின்ற தகுதியில் நான் இல்லை. இப்ப அந்த தகுதியில நான் இல்லை. அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, நான் பாராட்டுகின்ற தகுதியில் இல்லை. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர், அதனால் அவர் என்ன செய்யணும், நீங்க விட்டுறணும் அப்படின்னு விட்டுறாங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பமான நிலையில மரணிச்சவங்க நீங்க. இதைத்தான் வெறுக்கிறாங்க யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சும்மா நினைச்சு பாருங்க, இங்க இன்றைக்கு உலகத்துல ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு அரபு நாட்டு ஷேகொத்தர் நீங்க மரணப்படுக்கையில வீட்டு வாசலுக்கு வந்தீங்களான்னு வைங்களேன், அதுதான் நம்மளோட சாகிற நேரத்திலே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆகணும் தான் நினைப்பான்.
வந்துட்டான் கதவை தட்டுகிறார். இப்படித்தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாங்கன்னா அவ்வளோதான். உங்களோட சக்கராத்து அண்டைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது மனிதனுடைய அந்த மைண்ட் செட்டுடைய வேகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம். தவிர்க்கேல்மா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன அந்த நிமிஷத்தில் அல்லாவோடு உள்ள தகுதி அண்டைக்கு நினைப்பீங்களா? அல்லாவோடு உள்ள கண்ணியத்துடைய போராட்டத்தை நினைப்பீங்களா? அல்லாஹ் என்னை எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க போறான்னு நினைப்பீங்களா? ஊருக்கு ஒரு நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு நினைக்கிறீங்களா? நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு தானே சிந்தனை வருது. அதுக்கு ஒரு சைத்தான் ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்ப்பான். நல்ல மக்கள் உன்னை தேடி வந்திக்கிறாங்க, நல்ல மக்கள் உன்னை பாராட்ட வந்திக்கிறாங்க, ஒரு நல்ல மக்களுடைய துவாவோட எப்படி அது நீங்க நினைச்சு பாருங்க. அது இதனால எனக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மரணத்தோட ஊரே நம்மளே பேச போகுது, ஊரே நம்மளே தூக்க போகுது. இது அல்லாஹ்வுக்கு ஒரு கோபத்துக்குரிய செயலா மாறுமான்னு பயமும் நமக்கு வருதா? வரல. இந்த மூணு தான் காரணம். இந்த நான் சொன்னேனே, இந்த ஹம்முல் முஃமின் வந்து எதுல இருக்குதோ அதுல வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் பேசிக்கே ஆகிட்டு தலையில பதிஞ்சிட்டு, அதுதான் அடிப்படை அப்படின்னு. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் நாங்கள் வரப்போறாங்க. ஆயிஷா நான் சொல்றாங்க, இல்லை அனுப்ப வேணா, பாராட்டிட்டான் போயிட்டார். இதைத்தான் நான் பயந்தேன் ஆயிஷாலாம் சொன்னான். ஆனால் மௌத்தாகனத்தில் ஒரு வசியத்து பண்ணான். இதில் நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரு, உமர்லாவோட கபரு, அபூபக்கரான கபர் இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு கபர் அடக்கிறதுக்கு இடம் இருக்குது. அந்த ஹுஜ்ரா ஷரீஃபால 3 பேர் இல்லை, 4வது ஒருத்தர் அடக்கலாம் அந்த இடத்துல. அந்த இடம் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறை தானே, அது ஆயிஷா ரலியல்லாஹு அறை. அது என்னதான் வந்து அதாவது விற்கப்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடக்கிறது கேட்கறதுக்கான உரிமை என்ன செய்யுது, அவங்களுக்கு உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன நீங்க ஸ்பெஷலா எந்த இடத்துலையும் அடக்கி விட வேண்டாம், என்னை பக்கையில கொண்டு போய் என்ன செய்யுங்க, அடக்குங்க, நான் தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக அப்படின்றான். அதை ஸ்பெஷலா கண்டா இது ஆயிஷாவோட கபரு அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு அடையாளம் எனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் என்பதற்காக என்ன இந்த இதிலே என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம் ஆயிஷா சொன்னதாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய இந்த ஹம்மு. பாருங்க, மறுமை நாள் ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவனோட உள்ளத்தில் அதுதான் இருக்குது. மௌத்தாகிற நேரத்திலையும் தன்னை பற்றியான அந்த சிந்தனை தான் ஒரு மூமினுக்கு இருக்கணும். இந்த போராட்டம் அவனுக்கு அதாவது பருவ வயதிலிருந்து சிந்திக்க தெரிஞ்ச காலத்திலிருந்து அவன்கிட்ட உள்ள ஒரு ஈமானிய போராட்டம். எங்கள் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு ஈமான் குறைந்தவருக்கும் அதிகமானவருக்கும் அந்த போராட்டம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் எந்த வகையில் சைத்தான் வழி நடத்தி போவான் தெரியுமா? சைத்தானை விட ஒரு பொறுமையாளரை பார்க்கலுமா? சைத்தானை விட பொறுமையாளர்னு உங்களுக்கு என்ன செய்யலாது, பார்க்க முடியாது. நம்மளோட 60 வருஷம் நிற்கிறானே, விளங்கிட்ட, இவனை எப்படியாவது நரக படுகொலிக்குள்ள கொண்டு போயிடுன்றதுக்காக வேண்டி ஒரு 60 வருஷம் பயணிக்கிறான். கடைசியில் ஒரு செகண்ட் அவனோட கிடைக்காதாண்டு, கடைசியில் ஒரு செகண்ட் கிடைக்காதுன்னு சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாவுடைய அழகான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பாரமே இல்லை. என்னுடைய பாவங்கள் இருக்கு தானே, அது எனக்கு பாரமே இல்லை. எதை நினைச்சா தெரியுமா? என் ஈமான பாதுகாக்கிறத நினைச்சான். எனக்கு ஈமான பாதுகாக்கிறத நினைச்சா என் பாவங்கள் எனக்கு ஒரு பாரமே இல்லை. என்ன காரணம் என்றால், இன்னி அகாஃபு அன் உஸ்லப ஈமானி, என் ஈமான் பறிபோவதை நினைச்சு தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஈமான் பாதுகாப்பு இல்லை. ஈமான்ல வந்து நம்ம அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறோம், தூதரை பற்றி என்ன நினைக்கிறோம், சமுதாயத்தை பற்றி நினைக்கிறோம். ஒரு சோதனை ஒன்று வந்தா எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த போராட்டம் இருக்குதே, இதை நினைச்சு தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, நீங்க பயப்படுங்கள், 3 விஷயத்தை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கோபப்படுகின்ற 3 இடங்களை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் நீங்கள் குறை வைத்த நிலையில் அவன் உங்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் குறை வைத்த நிலையில் உங்களை அவன் பார்க்கக்கூடாது. அதே போல் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதை தந்தானோ, உங்களோட பங்கேடு உலகத்தில் எதை தந்துட்டானோ அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்கக்கூடாது. அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்க, உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கிஸ்மத்து பண்ணிட்டானா அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹு தாலா பார்க்கக்கூடாது. நீ பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் யா அல்லாஹ் நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன் என்றது இயற்கையாக உங்களோட உள்ளத்தில் என்ன செய்யணும், ஊறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஈமானிய ஊற்றாக என்ன செய்ய இருக்கணும். 3வது என்னடா, அல்லாஹ்ட்ட உண்ட கேட்குறீங்க, உலகத்தில் கேட்டு அது கிடைக்கல. அந்த நேரத்தில் இவ்வளோ கேட்டு அல்லாஹ் தரலை என்ற கோப நிலையிலும் திருப்தியற்ற நிலையும் அல்லாஹ் உங்களை என்ன செய்யக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. இதெல்லாம் எதை தூக்கிடும், ஈமானை எடுத்துடும். இங்கே பாவத்தை பயந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் இது ஈமானையே என்ன செஞ்சிடும், எடுத்து விடும். அதைத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன் சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இது வந்து இப்ப பாருங்க, இந்த செய்தி ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப், தண்ட உள்ளத்தை ஒரு போராட்டத்துக்குள்ள வைத்து கொண்டு போகக்கூடிய இந்த போராட்டம் இருக்க, இது நிறைய பேர் ஒரு தீர்வை காணணும்னு நினைக்கிறாங்க. இதுல
தீர்வுன்னா இன்றையிலிருந்து ஒரு சஹாபி லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது, ஒரு தாபியின் லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது. கடைசி வரைக்கும் சஹாபிக்கு அது கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? சஹாபிக்கு அது கிடைக்கல. இதில் எப்படி இருக்கணும்னா, போராட்டத்தில் தோல்வி அடையாமல், போராட்டத்துடைய வீரியம் குறையாமல், நாளுக்கு நாள் நான் கொஞ்சம் என்ன செய்யணும், கூடுதலான ஒரு நிலையில் இருக்கணும் என்ற சிந்தனையை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை இந்த ஹம்முல் வாழுகின்ற, அதாவது ஒரு மரணத்துக்கு பின்னாலும் ஒரு முஃமினுடைய சிந்தனை அது, வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒரு முஃமினுடைய சிந்தனை அது, இது ஒரு மனித, அதாவது மரணப்படுக்கைக்கு முன்னாலும் இந்த சிந்தனை அதாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சில, அதாவது ஒரு நூலுடைய தொகுப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர்களுடைய அந்த சிந்தனையும் போக்கும் அவங்கள்ட்ட எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு முஃமினுடைய ஹம்மாக அது இருந்திருக்கு என்று சொல்றதுக்கு, தேடி போய் பார்க்க நினைத்த நேரத்தில் மரண நேரத்தில் சந்தித்த உலமாக்கல் அப்படி என்று சொல்லி ஒரு நூல். என்ன அப்படி என்று சொன்னா, ஒரு ஹதீதை கேட்கணும்னு போறாங்க, ஃபஸ்தக்பலஹு ஜனாஸத்துஹு, அவருடைய ஜனாஸாவை அவர் என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். முஹம்மது இப்னு யஹ்யா துஹ்லி, அதாவது இந்த பஸராவுக்குள்ள போறாரு. யாரை சந்திக்கணும், யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தானை சந்திக்கணும் போறாரு. ஜனாஸா என்ன தூக்கிட்டு போறாங்க, அவருடைய ஜனாஸா தூக்கிட்டு போறாரு. அதே போல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஃபுதைலி இப்னு இயாஸை சந்திக்கணும் என்று சொல்லி கூஃபாக்கு போறாரு, ஜனாஸா வருது. சரியா? இது அதாவது ஒரு முஃமினானவர்களுடைய சிந்தனைகள்ல பதியப்பட்டு அவங்க அதுக்காக பட்ட கவலை, அதுக்காக அந்த ஜனாஸால அழுத அழுகை இது வருது. நம்முடைய சிந்தனை தலைகீழா இருக்கு. நம்ம மௌத்தாவுக்குள்ள ஃபுதைலி இப்னு இயாஸ் வந்துடும் மட்டும் விளங்கிட்டா. நம்ம மௌத்தாகிற நேரத்தில் நம்மளை சந்திப்பதற்கு யார் வரணும்? இது அதாவது எண்ணங்களுடைய தலைகீழான ஆர்வங்களும் எங்களுக்கு இதை ஏற்படுத்தினது எது தெரியுமா? இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த வேகமான பயணத்துடைய அந்த பாதிப்பு தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த நம்ம ஒரு, அதாவது இதுக்கு பேர் என்னன்னா முஆலஜத்துல் கல்ப்னு சொல்லுவாங்க. நம்ம முஹாசபத்துன் நஃப்ஸ்னு சொல்லுவோமே. முஹாசபத்துன் நஃப்ஸ்னா இறைவனோடு நம்ம எப்படி நடந்து கொள்றோம், எது நடந்து கொள்றோம் என்றது, அதுக்கான போராட்டம் இருக்குதே, அதுக்கு பேர் முஆலஜா. விளங்கிட்டா? அதுக்கான நம்ம நடந்து கொள்ளக்கூடிய, அது எப்படியெல்லாம் நம்ம இதயத்தை என்ன செய்கிறோம், சரி செய்து கொள்கிறோம், எப்படியெல்லாம் அந்த இதயத்தை நாம் பண்படுத்தி கொள்கிறோம் என்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்துக்கு பேர் தான் என்ன இது. இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் வேண்டாம், வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களும் இருக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டாம். அடுத்த கட்டம் என்னன்னா, எப்படியெல்லாம் ஒரு முஃமினுடைய, அதாவது இந்த போராட்டத்துடைய வகையை ஆறுதல் படுத்திக் கொள்ள, சரியான கோணத்தில் நடந்து கொள்ள எப்படியெல்லாம் சலஃபுகளுடைய வழிமுறை இருந்ததுன்னு பாருங்க. ஒரு சில உதாரணங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் ஒரு முஃமின் வந்து இந்த விஷயத்துல ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும், தனது உள்ளத்தை பண்படுத்தி கொள்றதுக்கான அடிப்படையாக எது என்ன செய்ய வேண்டும், அவன் உள்ளத்துல இருக்க வேண்டும் என்பதற்கான சில, அதாவது சலஃபுகள் நடப்பித்துக் கொண்ட சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணத்தை பாருங்க. அதாவது நம்ம சிந்திக்கின்ற கோணம், நம்ம சிந்திக்கின்ற இடம், நம்ம சிந்திக்கின்ற பாங்கு, இதெல்லாத்தையும் படிப்பதற்காகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு துறையில 3 விதமான தலைப்புகள் எப்பயுமே இருக்கும். அந்த பண்பாட்டு மஜ்லிஸ்கள் அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க மவாஇதுகள் அப்படின்னு சொல்லி. மவாஇதுகள் சொன்னால் உபதேசங்கள். இதுக்கென அவங்கள்ட்ட நிறைய நல்ல மஜ்லிஸ்கள் இருக்கும். மவாஇதுன்னா அவங்களோட உள்ளத்தை பண்படுத்துறதுக்காக மட்டுமே அந்த உபதேசங்கள் இருக்கும். அதில் சட்டத்துறைகள் பேசுறதோ, விளங்கிட்டா, மற்ற விஷயங்கள் பேசுறதோ அல்லாம உபதேசங்கள். இதை வந்து தனிப்பட்டவர்கள் விரும்பினார்கள், பெரியவங்க விரும்பினாங்க, மன்னர்கள் விரும்பினார்கள், எத்தனையோ மக்கள் விரும்பினாங்க. இதனால தான் ஒவ்வொரு புத்தகங்களை நீங்க பார்க்கலாம், வந்து இந்த மவாஇதுக்கு ஒத்த வார்த்தையாக ரகாயிக் அப்படின்னு ஒரு பாடம் போடுவாங்க. அதாவது உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். புகாரில இருக்குது, முஸ்லிம் பல கிரந்தங்கள்ல இருக்குது. ரகாயிக்கண்டா உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். இது அவங்க கையாண்ட ஒரு முறை. எதுக்கு? எங்களோட கல்பை வந்து முஆலஜா பண்றதுக்கு என்ன செய்யறது. ஏனென்றால் எப்பொழுதுமே கல்பு வந்து சிந்தனையை வெற்றி, நஃப்ஸ் வந்து சிந்தனையை வெற்றி பெறும். சிந்தனை நஃப்ஸை வெற்றி பெறுறது குறவு. நஃப்ஸ் தான் சிந்தனை என்ன செய்யும், வெற்றி பெறும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், சிந்தனையாளராக இருந்தாலும், நஃப்ஸ் வந்து ஒரு ஷரஹோட இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகத்தோடு இருக்கும். சிந்தனை அப்படியே அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வரும் வரைக்கும், அப்பதான் நம்ம அறிவில் என்ன செஞ்சிட்டோம், மிஸ் ஆகிட்டோம்னு விளங்கு. அப்ப நஃப்ஸுக்கும் அறிவுக்குமான போராட்டத்துல எங்களோட உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தணும். ஏன்னா இது ஒரு வேகமா தான் இருக்கு. நெகிழ்வுபடுத்தணும்னா இந்த மவாஇதுகள், ரகாயிக்கள், அதை நம்ம காலத்துல எப்படி சொல்றோம்னா தர்பியா உரைகள். இந்த தர்பியா உரைகள், இந்த தர்பியா உரைகள்ல நம்முடைய பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரகாயிக்களை வாசிச்சோம் வேண்டாம். எது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரகாயிக்கள், இந்த மவாஇதுகள், உபதேசங்களை வாசிச்சோம்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு உணர்வோட நம்ம வெளியே போவோம். இப்போ உதாரணமா நீங்க பாருங்க, அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்குறாங்க முன்னாள் உங்கள்கிட்ட,
நீங்கள் ஒரு இப்போ அதாவது நான் ஒரு அவர் சொன்ன உதாரணம்லாம் வேற ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் செய்கிற மேலிடத்தை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குற ஒருத்தர் இருக்கிற பக்கத்தில் எம்ப்ளாயி பேசுவோமே, ஏதாவது அவன் வைக்கிறான் பேசாதேன்றோம். எப்படி சொல்லுவோம்? வைக்கிறான் பேசாத புறவு பேசுவோம். அப்படி என்ன காரணம்? கொண்டு போய் சேர்த்துருவாண்டு. உங்களோட செய்திகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம் என்றோம். இது சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். இது மனசில் எப்படி போய் பதியுது, அந்த சொல்லுகின்ற விதம் நம்ம இதை தெரிஞ்சுதான் இருக்கிறோம். மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை பதிய வைக்கிற முறை வந்து என்ன தெரியுமா? உபதேசம். அது பதிய வைக்கிற முறை வந்து உபதேசம். இந்த உபதேச உணர்வுகள் வந்து உள்ளத்தில் திறக்காத சிந்தனைகள் எல்லாம் தான் என்ன செய்யும்? திறந்து விடும். திறக்காத சிந்தனைகள் எல்லாம் திறந்து விடும். இப்போ அபு அம்ர் இப்னுல் அலா என்ற ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் சொல்றாரு. மவாஇத் என்று சொல்றது அதுல சில நம்ம அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான நிறைய வழிகாட்டல்களை உள்ளடக்கி இருக்கும். அவர் சொல்றாரு, குன்மினல் கரீமி அலா ஹதரின் இதா அஹன்தஹு, சங்கையான உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டான், உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். கண்ணியமாக உன்னையோட நடந்தவனை அல்லது உன்னை சங்கைப்படுத்தியவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிக கவனமாக என்ன செய்? இருந்து கொள். வமினல் லஈமி இதா அக்ரம்த, இழிந்த நிலையில நடக்கக்கூடியவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். நினைச்சு பாருங்க, நம்ம சிந்திக்கிற கோணமா இது. அதாவது கண்ணியமானவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிகவும் கவனமாக இருந்து கொள். இழிந்த நடத்தை உள்ளவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் அப்போ கவனமாக இருந்து கொள். ஏண்டா என்றைக்கு அவனால தான் உனக்கு என்ன அழிவா இருக்கும். நீ அவனை வச்ச இடம், ஏன்னா அவனுக்கு வைக்காத இடத்த நீ கொடுத்துட்டாய், அதை விட அவன் விரும்ப மாட்டான். அதை என்ன செய்ய மாட்டான்? எந்த ஒரு காலத்திலும் அதை விட விரும்ப மாட்டான். அப்படி என்றா நீ அவனை இறக்க வேண்டிய இடத்துல அவன் தான் ஏறி நிற்பான். அந்த இடம் உனக்கு என்ன செய்யும்? ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்றார். அது மாத்திரமல்ல, வமினல் ஆக்கலி இதா ஹரஜ்தஹு, சிந்தனையோட நல்லா இருக்கக்கூடியவனை சங்கடப்படுத்தி விட்டாலும் கவனமாயிரு. ஏன்னா அவனோட சிந்தனை அவனை என்ன செஞ்சிடும்? அதாவது உன்னை தாக்கி விடும். வமினல் அஹ்மக்கி இதா ரஹிம்தஹு, மடையனாக இருக்கிறவனுக்கு நீ கருணை காட்டிட்டேன்னா கவனமாக இருந்து கொள். மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கருணை காட்டி விட்டால் கவனமாக இருந்து கொள். வமினல் ஃபாஜிரி இதா ஆஷர்தஹு, கெட்டவன் விளங்கி நீ பழகிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செஞ்சிரு? மிகவும் கவனமாக இருந்து கொள். வலைஸ மினல் அதப் அன் துஜீப மல்லா யஸ்அலுக், உனக்கு கேட்காதவனுக்கு பதில் சொல்றது அதப் அல்ல. உன்னை கேட்கவே இல்லை, பாஞ்சு கொடுத்து பதில் சொல்லிடுறது, விளங்கிட்டா? இது வந்து என்னது? அதவே கிடையாது. இது வந்து இன்றைக்கு நீங்க வெறுமனே நேரடியாக யோசிச்சு வந்த காலத்தில் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல 1000 பேர் இருப்பான், பாஞ்சு கொடுத்து எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் பதில் சொல்லி கேட்டிப்பார். எதை போட்டாலும் வந்து என்ன செஞ்சிருவாங்க? பதில சொல்லிடுவாங்க. தெரிஞ்சு தெரியாது அது செஞ்சதில்ல பதில், விளங்கிட்டா? என்று உணர்த்த கேட்கப்படாத இல்லாதத நீ என்ன செய்யாத? பதில் சொல்வது ஒழுக்கம் கிடையாது. அவ் துஹத்திஸ மல்லா யுன்சிதுலக், உங்களுக்கு செவிமடுக்காதவனோடு பேசுவதும் அதபல்ல. இப்போ இது ஒரு உபதேசமான இடத்துல கிடைக்குமா? சும்மா ஒரு ஜென்ரலான இடத்துல கிடைக்குமா? நம்ம உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றதுக்கு இதை மட்டும் நம்ம சரி செஞ்சு பண்ணுவீங்களே, நிறைய புறம் பேச மாட்டோம், கோல் பேச மாட்டோம், கெட்டவர்களோட பழகிறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களை விலகி கொள்வோம், யாரோட எப்படி டீல் பண்ணணும் என்ற ஒரு மன உணர்வு என்ன செய்யும்? கேட்டு இது எல்லாமே எதுல வரும்டா? மவாஇல், உபதேசங்கள், அதப் என்ற பகுதியில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இதை ரகாய்க்கன் அந்த காலத்தில், இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தர்பியா வகுப்புகள் அல்லது ஈமானிய அமர்வுகள் என்ற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இது அதிகரிக்கப்படணும். இன்றைய காலத்தில் அதிகரிக்கப்படும். இன்னொரு வார்த்தையில் அவங்க கையாண்டாங்க, என்னன்னா ஜுஹுத். ஜுஹுத் என்ற வார்த்தையில நிறைய கையாண்டு. அதனால இஸ்லாமிய துறையில வந்து உலகப்பற்றின்மை என்ற தொகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கு மேல என்ன செய்யுது? அந்த மாதிரியான நூட்கள் தனியாக ஜுஹுத்னா உலகப்பற்றின்மை அப்படின்றது. சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதாவது ஜுஹுத் என்று சொன்னால் லைஸ ஜுஹுதுல் மால், லைஸ ஜுஹுதுல் யத், கையிலே விட்டு விடுவதோ சொத்தை விட்டு விடுவதோ அல்ல. ஜுஹுதுல் கல்ப், உள்ளத்தில் அந்த பற்றின்மை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதிகமாக உலகத்தை விமர்சிப்பவன் அதிகமாக உலகத்தை விரும்புவன் சொன்னாங்க. எப்படி? அதிகமாக உலகத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறான் தானே, அவன் தான் அதிகமாக உலகத்தை விரும்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடையாது, வரட்டும் போகட்டும், இதே தான் அவர் டெய்லி பேசி கண்டிப்பார். சரியா? இந்த மாதிரி அவங்களுக்கு உலகம் பெரிய தலையில் இருக்கின்ற அர்த்தம். ஏன்? அதனால தான் அடிக்கடி விமர்சிச்சிருக்கிறார். இது பெரிய சுமையா இருக்கின்றதுனால தான் யார்கிட்ட கேட்டாலும் இந்த உலகத்துல என்ன பிரயோசனம், நம்ம வாழ்ந்து என்ன செய்ய, என்ன கோட்டை கொத்தலை கட்டி என்னதான் பிரயோசனம்? அவனுக்கு கோட்டை கொத்தலை கட்டுற ஆசை அதிகம். அதனால எல்லாத்தையும் கோட்டை கொத்தலத்தை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கிறது, இதை விமர்சிக்கிறது அவன்கிட்ட பெரிய ஹெவியா இருக்குது. இந்த உண்மையான பற்றுள்ளவன் சும்மா இருந்திப்பான், பற்றுட்டவன் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறேன். அவனுக்கு அது பெருசாவே இல்லது. இவன் இதை போட்டு ஏன் இவ்வளவு அலட்டிக்கல்றான்னு சொன்னா, இது ஒரு அறிஞருடைய கூற்று. பிஷ்ருல் ஹாஃபியை நினைக்கிறேன் ரஹ்மத்துல்லாஹ், நீ யார் அதிகமாக உலகத்தை தம்மு பண்றானோ அவன் அதிகமாக என்ன செய்யறான்?
உலகத்தை பாராட்டி கொண்டிருக்கிறான், விரும்பி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லு. இதே மாதிரி தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஜுஹுதுல வரக்கூடிய விஷயம். மன் தம்ம நஃப்ஸஹு அமாமன் நாஸ் ஃபகத் மதஹ. மக்களுக்கு முன்னால தன்னை விமர்சித்துக் கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார். மக்களுக்கு முன்னால எனக்கு இந்த மற்றவனுக்கு போய் இது இருக்கு, அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் எனக்கு என்ன இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதுமான. என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகிறது அவ்வளோ. இது உன்னையே நீ ஏதாவது என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, யாரோடையும் எனது பேசுறடா கூட சரியா இது வராது, நான் அதை பற்றி இப்படி பேசுறாங்கன்னு வைங்களேன், என்ன செய்ய நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது. அதிகமாக இப்படியே பேசிட்டிருக்கிறாருண்டா. அப்படியே ஒரு இஹ்லாஸான ஒரு மனுஷன் அடிக்கடி தன்னை பாவத்தை பற்றி என்ன செய்கிறாரு, யோசிச்சு கண்டிக்கிறாரு, எந்த சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா. இதை இமாம் இப்னு தைமியா அல் கிப்ர் அல் முத்தஹஃபித் என்றார், பணிவான பெருமை என்றார். என்ன சொல்றாரு, பணிவான பெருமை, மக்களோடு மக்களாக கலந்து வாழக்கூடிய பெருமை. பெருமை உள்ளவனை லேசா விளங்கிடு, இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நபர்கள், அதாவது இதை நம்ம விளங்கிட்டோம்னா செய்வோம், அதுக்கு பிறகு இதை விளங்கிட்டோம்டா நம்ம செய்வோமா. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா. இதை விளங்க வேண்டிய இடம் உலகப்பற்றின்மை என்ற பாபு அஸ்ஸுஹுத். விளங்கிட்டா. இந்த ஜுஹுதை பற்றி ஆரம்ப கட்டங்கள்ல அறிஞர்கள் இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான எண்ண கிடக்கைகளை பத்தி பேசுறத விரும்பல. என்ன காரணம் என்றா அவங்க நல்ல பற்றோடு இருந்தாங்க. இது அதிகமான சிந்தனைகளை கொண்டு மனசை இதாக்கிரும். ஆனா பிற்காலத்தில் அதை என்ன செஞ்சுட்டு டெவலப் ஆகி வந்துட்டு, காரணம் தேவைகள் என்ன செஞ்சன அதுல வந்தன, அதுல நிலை. அதான் ஹாரிஸ் அல் முஹாசிபின் ஒரு அறிஞர் தான் இதுல அதிகமாக கூடுதலாக இந்த ஹத்தராத் வஸ்வாசுகளை கவனம் எடுத்தவர். அப்ப நினைத்து பாருங்கள், ஜுஹுத் என்ற பகுதி. அடுத்த என்ன பகுதி, அல் வரா. ஜுஹுத் என்றா நமக்கு உலகப்பற்றின்மை. உலகப்பற்றின்மைன்னா நம்ம விரும்ப வேண்டிய இடத்துல விரும்பாம இருக்கிறது. வர என்றா நம்ம ஹலால் என்று ஒன்றை விளங்கியும் நமக்கு கிடைச்சியும் அதுல கொஞ்சத்தை தவிர்த்துடுறது. ஹலால என்ன செஞ்சிடுறது, கொஞ்சத்தை தவிர்த்துடுறது. அதுல ஹராம் கலந்துருமோ, அல்லது அதுல நான் தவறுக்கு போய் விடணுமா, அல்லது நான் இதுக்கு பிழைக்கு என்ன செஞ்சிடறேன் போய் விடுவேனோ என்று இந்த சிந்தனை போக்கு வருது. இதன் காரணமாக என்ன செய்யறது, அதாவது இதனாலதான் பல இஸ்லாமிய அறிஞரோட வரலாற்றுல கான வரியான் ஜாஹிதன் என்ற வார்த்தை வரும். உலகப்பற்றின்மையுடையவராகவும் அதே போல ஜாஹிதாகவும், அதாவது பேணுதலுடையவராகவும் இருந்தார் என்ற வார்த்தைகள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த முஆலஜத்துல் கல்புக்குரிய பகுதிகளை எடுக்கிறது. இதில் ஒரு தவறான ஒரு அமைப்பு தான் சூஃபித்துவ வழிகேடு. இதை செய்ய பேத்து சைத்தான் பாருங்க பாபு, நீ எந்த ட்ரெக்ல வந்தாலும் சரி அங்க ஒரு ரூட்டை என்ன செய்வான், ஜாயின் பண்ணிடுவான். விளையாட்டா நல்லா பேத்து. இது என்ன நோக்கம், நம்முடைய உள்ளத்தை முஆலஜத்துல் கல்பை எப்படி நம்ம செய்து கொள்றோம் இடம், அந்த இடத்துல ஒரு ட்ரெக் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இதுவும் நல்லது நான் என்ன அதுக்குள்ளால கொண்டு போய் சூஃபித்துவ வழிகேடு. அது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்கன்னு சொன்னா, சட்டைகளை பிச்சுக்கிறது. ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் இந்த பணிவை உருவாக்குறதுக்காக வேண்டிய இந்த கிழிஞ்ச சட்டைகள் அதெல்லாம் உடுத்துட்டே பஸ்ல போவேன். இதுக்கு பணிவை உருவாக்காம கேளுமே, என்னட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா. சரியா, இப்னு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 ரக்காத் தொழுவிட்டிருக்கிறாரு. தொழுது முடிச்சு சொல்றாரு, நேற்று தொழுகிறதுக்கு நான் என்னது மறந்துட்டு அதான் தொழுதேன். அப்ப இப்ப எனக்கு சொல்ல வாரீங்களான்னு கேட்டார். நேற்று வளமையா தொழுகிறத இப்ப சொல்ல வாரீங்களான்னு கேட்டார் இப்னு உமர் ரலியல்லாஹு. நேற்று தொழுத 2 ரக்காத்தை நான் மறந்துட்டேன் என்று என்னது சொல்றது. இது என்னடா, நம்மளை பத்தி தான் உலகமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் அவரை பத்தி நினைச்சிக்காது. ஆனா இவன் மைண்ட்ல எப்படி இருக்குமெண்டா, என்னைய பத்தி நினைக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி. 2 ரக்காத் தொழுதாலும் சரி, வித்திரு தொழுதாலும் சரி, ஜமாத்துக்கு போனாலும் சரி, ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு முதலாவது ஆளா போறான்னு வைங்களே, ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் ஃபஜ்ருக்கு வரது அப்படின்ட்டு ஒரு இவனுக்கு ஃபஜ்ர் அல்லாவுக்கு வேண்டி தொழுகிறானா எதண்டு இல்லை. சலாம் கொடுக்கறது இந்த வரி ஃபுல்லா எல்லாரும் விளங்குற அளவுக்கு சலாம் கொடுக்குறது, யார் யார் வரலன்னு பார்க்க. சரியா, அப்போ இதை விட இந்த மாதிரியான ஒரு சிந்தனை விட நம்ம இது எதால வருது, நம்மட உள்ளத்தை ஒரு தவறான வழிகேட்டின் பாலுதால வருது. இதனால தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கடா, இந்த சுகுதுல, இந்த வரால, இந்த மவாஇல, ரகாயிக்ல, இந்த உபதேச பகுதிகளில் ஷைத்தானுடைய வழிகேட்டை ஒட்டைக்கணும் என்பதற்காக, ஷைத்தானுடைய வழிகேட்ட பகுதியில் ஒட்டைக்கணும், அதையும் சுகுதோட சேர்த்து பேசிக்கிறாங்க. அதையும் சுகுதோட பேசி ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ரயீசுஸ் ஸாஹிதீன் சொல்லலாம், உலகப்பட்டின்மையை அதை சொன்ன இந்த கல்பை முஆலஜா பண்ணக்கூடிய பகுதியை சொன்ன அறிஞர்கள்ல மிக லீடரான ஒருத்தர். அவருக்கு பக்கத்து இந்த ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் வருது, நல்ல ட்ரிங்க்ஸ் வருது, அவர் குடிக்கல அப்படி என்றார். என்னது கேட்டார், இது மாதிரியான விஷயங்கள் அவர் உண்மையாக தான் சொல்றாரு, இது மாதிரியான விஷயங்கள்ல நான் கூடுதலாக என்ன மனசை ஆர்வத்தை கொடுக்காம வைக்கிறேன். அப்ப ஹசனுல் பஸரி சொல்றார், அவர் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் இப்படி அட்வைஸ் பண்ணல, நானே இதுல பெரிய ஆள், நீ என்னட்டே இப்படி சொல்றியான்னு அந்த போச்செல்லாம். சரியா, அந்த அடிப்படையில் அவர் சொல்லல, அவருக்கு படிச்சு கொடுக்குறாரு. அவருக்கு அந்த இடத்துல சுகுதை படிச்சு கொடுக்குறாரு. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். இதை விட பெருமடியான தண்ணி, நீங்க குடிக்கிற ட்ரிங்க் இருக்கு தானே, இதை உங்களுக்கு தவிர்த்துடலாம். தண்ணி என்ன செய்யலாது, தவிர்க்கல, அதை டெய்லி குடிக்கிறீங்க தானே, இதையும் குடிக்கல, ஒரு பிரச்சனையும் என்ன இல்லை. இதெல்லாம் சுகுதுன்றது, இதெல்லாம் சுகுதுன்றது.
நீ ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஆசை இருந்து கொண்டே அதை விலகி விடுவது. சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க, ஒரு இடத்தோட போதும் என்று நினைக்கிறது. நினைச்சு பாரு, சோறு உதாரணம் நம்மளோட சுகுதுக்கு. சாப்பிட்டு கண்டிக்கிறோம், ஆர்வம் இருக்கிற தக்க போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று எழும்புறது. அந்த பயிற்சி உங்களுக்கு இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன? ஜுஹுத். இதை முழுசா அனுபவிக்காம இருக்கிறதல்ல ஜுஹுத். எங்களோடு சில மக்கள் இருக்கிறார்கள், சலஃபுகள் சொல்றாங்க, எல்லாரும் உண்டாவது உட்காருவாங்க, கையை எடுக்கின்றவர்களில் அவர் கடைசியானவராக இருப்பார், சாப்பிட்டவர்களில் அவர் குறைவானவராக இருப்பார். நினைச்சு பாருங்க, சாப்பிட்டவர்ல அவர் குறைவானவராக இருப்பாரு, கையை எடுக்கிறவங்கல்ல அவர் கடைசியானவர். இது ஏன் இப்படி சொன்னாங்கடா? உண்ட ஜுஹுத் எதுக்கு இருக்கணும்டா? அல்லாஹ்வுக்கு இருக்கணும். இல்லாட்டி இந்த ஜுஹுத் என்ன சப்ஜெக்ட்னு கேட்கிறேன். இல்லாட்டி இந்த ஜுஹுத் வந்து எதுக்கு பிரயோசனமா போகும்? சைத்தானுடைய வழி. சாப்பிடுகின்றவர்களில் அவர் கொஞ்சமா சாப்பிட்டிருப்பாரு, எடுக்கின்றவர்கள் அவர் கடைசி நபரா என்ன செஞ்சிருப்பாரு? கையை எடுத்திருப்பார். ஆனா நம்மள உள்ளவங்களுக்கு அந்த ஜுஹுதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்பா? பொதுவாக எனக்கு சாப்பாட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை, சரியா? ஏண்டா இது என்ன, யார் கேட்டா? அவங்களோட வரலாறு தர்ஜுமால எழுத போறாங்க, யாருக்கா பிரயோசனமா வரப்போகுதா? ஆனா ஒன்டடா வந்து அவங்கள பத்தி விளக்கங்களை சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு, சரியா? இதெல்லாம் எதனாலடா? அனானியல். நாங்கள் அல்பானால் ஒரு தடவை பேசினோம். அனானியத்தைன்னா தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த தன்மையுடைய விளைவு. அவரை பத்தி பேசினதாவே நினைக்கிறது, யாருக்கும் சத்தம் போட்டிப்பா இவரை கேட்ட மாதிரி தான் என்ன நினைப்பான். இவர்கள் தான் இந்த மாதிரி. இது இல்லாமல் ஆக்கொண்டு இப்னுல் ஜௌஸி இதெல்லாம் தொகுத்து எழுதின நூல் தான் தல்பீசு இப்லீஸ், இப்லீஸுடைய குழப்பங்கள் அப்படி என்றது. இது இப்னுல் ஜௌஸி. ஏனென்றால் சூஃபியாக்கள் அவர் அதில் பிரதிநிதித்துவப்படுத்தி எடுக்கிறதே சூஃபியாக்களை சைத்தான் குழப்பில் இருந்தால் 200-300 பக்கத்துக்கு என்ன செய்யறாரு? எடுக்கிறார். ஏன்? சூஃபியல் எதால வந்தாங்க? உள்ளத்தை முஆலஜா பண்றதுக்கு வந்தவங்க தான். சைத்தான் அதுல ஒரு வழியை திறந்து விட்டான். இந்த பக்கத்தால போங்க, இதுவும் முஆலஜா தான் என்னது, அதுல ஒரு வழியை திறந்து விட்டான்றதை நம்ம என்ன பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மிக பிரதானமான பகுதி, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கட்டம். சலஃபுகள் மட்டுமல்ல, பல அறிஞர் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த வழி நேர்த்தியாக தெரிஞ்சதுனால நிறைய அழகான நூட்கள் விளங்கிட்டா. இப்போ சான்றோர்கள் பாடசாலை என்று சொல்லி தாருல் ஹுதாவால் ஒரு புத்தகம், சான்றோர் பாடசாலை என்று சொல்லி என்ன ஹசனுல் பஸர் ரஹ்மத்துல்லாஹுடையது. இந்த மாதிரியான நூட்கள், அதே போல் உலகப்பட்டின்மைன்னு சொல்லி அதாவது அபுதாது தயாலிசிற புத்தகம் தமிழில் மொழிபெயர்ப்பு வந்துருக்கு. இந்த புத்தகங்கள் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம். கிதாபுர் ரகாயிக்குன்னு ஒரு பாடமே, அதை எடுங்க, அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிட்டு பாருங்க. உங்களோட உள்ளம் அற்புதமான செய்திகளை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு விளக்கங்களை கொண்டு வந்து தரும். நீங்க எதிர்பாராத செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யும்? விளக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது இரண்டாவது கட்டம். அப்போ இரண்டாவது கட்டத்துல முக்கியமான 2 பகுதி விளங்கிக்கணும். சலஃபுகள் எப்படி இந்த முஆலஜத்துல் இதயத்தை, அதாவது சீர் செய்வதில், அதாவது இதயத்தோட முஆலஜான்னு சொல்றது என்னன்னா சீர் செய்வது பற்றி அதில் போராட்டம், அந்த அதை எப்படி கையாளுதல் என்ற விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க. மூணாவது, அதில் சைத்தான் எப்படி வழிகேட்டை என்ன செய்தான்? உருவாக்கினான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அதில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து வார். சைத்தானுடைய இந்த சப்ஜெக்ட்ல மிக முக்கியம் சைத்தானுடைய பகுதி தான். நம்ம நல்ல பாதையில் போயிட்டு இருக்கிற டைம்ல சைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆஜராகிறான். இந்த ஹதீஸை விடவா ஒவ்வொரு மெயினான நிகழ்வுல, இந்த மீட்டிங் மாநாடு இதில் மட்டுமல்ல ஆஜராகிறதவன், நீங்க எழுப்பினாலும் ஆஜராகிறது, சாப்பிட்டாலும் ஆஜராகிறது, எல்லா இதுலயும் அவனோட என்னது ஆஜரான இருக்கும். அப்படியே எப்படி தப்புறது? எப்படி அவனுடைய சிந்தனைகள் எங்கள கலக்குதா இல்லையா? ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபி ஒன்றை எண்ணம் வைத்தால், தமன்னா, நபி ஒன்றை சொல்லணும் எண்ணம் வச்சா, அல்க ஷைத்தானு ஃபீ உம்னியதி, அந்த எண்ணத்துக்குள் ஷைத்தான் தனது சிந்தனையை போட்டுருவான்றான். நபிக்கு நபி ஒன்றை என்றார் இப்படி செய்வோம், அந்த எண்ணத்துக்குள்ள, அந்த எண்ணத்தோட எண்ணமாக தனது சிந்தனை சைத்தான் என்ன செய்வான்? போட்டுருவான். இப்ப நபிக்கு தான் நினைச்சது எது, சைத்தான் கலந்தது எதுன்னு தெரியாத ஒரு நிலை என்ன செய்யும்? வரும். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் அதனை மாற்றுகிறான். அந்த நபிக்கு பாதுகாப்பு, நபிக்கு என்ன பாதுகாப்பு? ஃபயன்சஹுல்லாஹ், சைத்தான் போட்டதை அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான், நல்லது அல்லாஹ் தஆலா நிலைபெறுச்சு. நபிக்கு என்ன அந்த பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்துட்டா. எங்களுக்கு அந்த பாதுகாப்பை தந்தானா? இல்லை, நாங்க போராடும். ஈமான் தான் எங்களுடைய என்ன போராட்டம், ஈமான் தான் எங்களுக்கு. ஏன் வந்து ஒரு மூமினுக்கு ஹெஸ்னுல் முஸ்லிம் புத்தகத்தை பேர் வச்சாங்க, ஒரு மூமியுடைய அரணண்டு கோட்டைக்குள்ள நம்ம நிக்கணும், சரியா? அந்த மாதிரி நிக்கிறது அதை அரணண்டு வச்சாங்க. அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை சைத்தான் போடுகிறான்டா. அப்படியே போயிட்டு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போறேன். அது இறுதி பகுதி என்னன்னா, ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சைத்தான் ஒவ்வொன்றில் ஆஜராகிறான்றதுக்கு ஆதாரம் இந்த பாவம், தொழுகை. இந்த 2 நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிற உதாரணம். நான் பதிவுக்காக சொல்றேன். பாவம் என்ன? பாவம் செஞ்சுட்டு இருப்பான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை. கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு பாவம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பாவம் செய்யறான், தௌபா செய்யறான்னு சொல்லி ஒரு 2வது நிலை. நல்லதா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட். சைத்தான் என்ன செய்வான்டா, செகண்ட் ஸ்டெப்ல தான் நிற்கிறான், 3வது ஸ்டெப் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்டா? சத்தியம் பண்ணி,
குர்ஆன் வசனத்தை சொல்லி ஹதீஸை சொல்லி தான் சைத்தான் வருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தஃப்சீர் பண்ணி தானே வந்தான். அல்லாஹ் தஆலா உங்களை தடுத்ததெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், தடுத்த நீ தங்கிடுவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதான் எங்களோட லட்சியம் எல்லாம். அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்து வச்சுக்கிறான்னு சொல்லித்தான் மரத்தை என்ன செஞ்சான், நெருங்க வச்சான். விளக்கத்தை பார்த்தீங்களா? இதே விளக்கத்தை சேர்ந்து என்ன சொல்லும், நீ அல்லாஹ்வை அவமானப்படுத்துற, ஒன்றில் தௌபா செய், ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபா விடு, எதை செய்வார் ஏன்டா நீ அல்லாஹ் அவமானப்படுத்துற, எத்தனை முறை பாவம் எத்தனை முறை இது. இப்படியே சில கேள்விகள் கூட வரும். இப்படியே நடந்துட்டு இவன் எதை விடுவான், இவனுக்கு எது லேசி, தௌபாவை விட்டுருவான், பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு ஒழுங்காக திருந்திட்டு என்ன செய்வோம், தௌபா செய்வோம்னு சொல்லி இதை விட்டுருவான். அப்போ பாருங்க சைத்தான் இந்த தௌபாவை கலட்டுறதுக்கு அவனுக்கு கொடுத்து இவன் என்ன செஞ்சு ரிவர்ஸில் பேத்திருக்கணும் சரியா. ஆனால் இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடுவான். இது சைத்தாண்ட வேலை. இதே மாதிரி ஒருத்தன் தொழாமல் இருப்பான், தொழ ஆரம்பிச்சிருவான். தொழ ஆரம்பிச்சா சைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை தொழாமாக்குவாண்டு, தொழுகையை கூட்டுவான் அவனுக்கு. நினைக்கிட்டா தொழுகை கூட்டு கூட்டி 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 அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சிப்பான் தானே. இவர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு எல்லா இடத்துல காய்தா உண்டு தான். இவர்கிட்ட பலகீனம் என்ன, இவர் எங்கே போனாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். ஓகே, அது மட்டும் போதும். அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கொள்வாங்க. ரைட், இங்கே அடையாளப்படுத்தணும். அப்போ என்ன செய்யறது, நிறைய தொலை வச்சு கொண்டு இப்படிதான்டா எனக்கு விளங்குது. பள்ளி இமாமும் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, முஹத்தின் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, இந்த தலைவர் ஒழுங்கா தொழுகிறார் இல்லை, நம்ம தாண்டா கூட தொழுகிறோம். இது நம்ம வராததுனால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படின்ட்டு இவரே பேசுறது. எப்படி, உண்மையிலேயே நாங்கள்லாம் பாவத்தில் இருந்தவங்க, பாத்தில் இருந்தவங்க, ஒரு காலத்தில் குடித்தவங்க, அப்படி செஞ்சவங்க. எப்படி, ஏன்னா இன்றைக்கு உங்களால் பார்க்கல எனக்கே வெக்கமாக இருக்குது சரியா. அவங்களுக்கு வெக்கமாக ஐயா இருக்கு. உண்மையில் அவர் சொல்லக்கூட அவங்க இஹ்லாஸ் உள்ளவங்களா இருந்தால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்க பணிஞ்சு கொள்வாங்க. இவனுக்கு பெருமை பிடிச்சிடும். அவங்க பணிஞ்ச உடனே சைத்தான் பார்த்தியா நான் சொன்னது உண்மையா இல்லையா, இந்த பண்ணிக்கிறாங்க பார்த்தியா, ஏன்னா ஒரு மூமின் பணிஞ்சுக்கிட்டு தானே இருப்பான். அதோட இவனுக்கு அது பள்ளமாகிடும். ஒரு வருஷத்தில் அவர் பள்ளி தலைவர் யாரு, இவர் என்ன பள்ளி. அது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான், பெருமையில அடிச்சு விட்டான். ஒன்றில் இங்கே எடுப்பான் அல்லது அந்த பக்கத்தால் என்ன செய்வான், சைத்தான் எடுத்துருவான். இந்த மாதிரியான தர்பியாக்கள்ல கவனமா இருக்கு. இது சைத்தானிய தர்பியா, இது சைத்தானிய தர்பியாண்டு. இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ புதுசாக தர்பியா கொடுக்குறாங்களாம்னு சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்து அச்சமுட்டதுக்காண்டி நைட்டில் பேத்து ஜனாசா மையவாடியில் கபரு தோண்டி உள்ளு படுக்க வச்சுக்கிறான். உள்ளுக்கு படுக்க வச்சு இப்போ மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றாங்க. மலக்குமார் வராங்க. அவன் பயம் ஏற்கனவே இருட்டு பயத்தில் இருக்கிறான் சரியா. கபருக்குள்ளே இருக்கிறான் தானே. மலக்குமார்கள் இப்போ உங்கள்கிட்ட வராங்க விசாரிக்கிறாங்கன்னு அவன் இப்போ பயந்தான். ஏன்னா அவனு பயம் என்னண்டா, இந்த தர்பியா எப்போ முடியும், நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா எங்களோட மக்கள் ஜனாசா குழு பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. கொஞ்சம் சேம்பிளுக்கு என்ன செய்வோம், இந்த செஞ்சு காட்டுறதுக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் இப்போ கண்டுருவாங்க. அவனுக்கு பயம், அது கடைசி கவனம் ஆகிக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரும். அது இதே மாதிரி ஒரு சிந்தனை அவர் நைட்டில் பயிற்சி கொடுக்குறாங்க. என்னடா பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு பயம் வரணுமா. இந்த பயத்தையா இஸ்லாம் சொல்லுது. எது, இருட்டுக்கு பயம், சிங்கத்துக்கு பயம், புலிக்கு பயம், அது புத்தி. அது இருந்தா தான் நீ புத்தி உள்ளவன். இன்னமின ஷஜாஅத்திமா தக்துல், வீரத்தில் சிலது உன்னை கொல்லும். அடிப்படை வீரத்தில் சிலது உன்னை கொல்லும். முழுசான வீரம் இருக்கப்படாது, கொஞ்சம் வீரம் தான் இருக்கணும். அதிக வீரம் உன்னை அழிச்சு பேத்துரும். வீரன் பேர் எழுதிடுவானா நீ வாழ்க்கையெல்லாம் பேத்துரும் சரியா. அப்ப இந்த அடிப்படையில் இதை கொண்டு தக்குவாண்டும் பயிற்சின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் திடீர்னு லைட் ஓஃப் பண்ணிடுறது. என்னடா பக்தியா, லைட்டெல்லாம் ஓஃப் பண்ணி போட்டு துவா கேட்டுட்டு அல்லாஹ், அது அப்போ ஓஃப் பண்ணா தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காது. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு அவ்வளோ பக்தி வர்றதுக்கு காரணம் இது இல்லை, லைட் இல்லாத. சஹாபாக்களோட பக்தி இந்த லைட்டில் தான் இது. அப்போ பாருங்க, மனிதனுடைய தர்பியா இந்த மாதிரி போகக்கூடாது. இது எங்க போயிடும், சுஃபியான தௌரி சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாவங்களா ஈமானாண்டு வந்தா எனக்கு ஈமான் தான் முக்கியம். இங்க பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான், ஈமான் போனா அந்த மன்னிப்புக்கான சான்ஸே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். இது ஈமானை கொண்டு போயிடும். இந்த நம்பிக்கையில என்ன செஞ்சிடும், ஈமானை கொண்டு போயிடும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான பகுதியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் தஃபாஉல் என்றால் எனக்கு என் ஈமான் மூலம் என் ஈமானுடைய அளவு எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணை என்னோட இருந்துட்டு இருக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் குஃபுர்ல சேர்க்குது இஸ்லாம். எதை, அதாவது அல் குனூத் மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில ரஹ்மத்துல நம்பிக்கையில பத்தி அல்லாஹ் யாரோட சம்மந்தப்படுத்தி சொல்றான் தெரியுமா? நபிமார்கள், மலக்குமார்கள், சஹாபாக்களோட சம்மந்தப்படுத்தி அல்ல. தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே என்றான். யாரை பார்த்து சொல்றான்? உலக மகா பாவிகள்கிட்ட அல்லாஹ் சொல்றான். இது சம்பந்தப்படுத்தினது அல்லாஹ் நபிமார்கள்ட்ட இல்லை, சஹாபாக்கள்கிட்ட இல்லை, தாபீன்கள்ட்ட இல்லை. சம்பந்தப்படுத்தினது உலகமாக பாவிகள்கிட்ட அல்லாஹ் சம்பந்தப்படுத்தினா. அநியாயம் இழைத்து கொண்டவர்களே ரஹ்மத்துல நம்பிக்கையில காணாண்டு. அப்போ இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு முஃமினுக்கு ஈமானுடைய சொட்டு வாடை அடிக்கிற இடத்திலும் இருக்கும்.
அவன்கிட்ட ஈமான் இருக்கான்னு அவனே யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனோட என்ன செய்யும் இருக்கும். இதுல நம்பிக்கை இழப்பது தான் அந்த சொட்டு ஈமான் எடுத்துரும். இதுல நீங்க நம்பிக்கை இழந்தீங்கன்னா அந்த ஈமான் அதை என்ன செஞ்சிடும், எடுத்துரும். ஏண்டா குர்ஆன் வசனம் என்ன, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள் தான் என்ற குர்ஆன் வசனம். அப்போ இந்த இடத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முஃமின் எவ்வளவு போராட்டத்தை அடைந்து விட்டாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானான கேள்வி அவனுக்கு வரக்கூடாது. இத பேசிக்கா உள்ளத்தை நீங்க வச்சுக்கலாம். இதை உங்கள்கிட்ட யாரும் பயன்படுத்த விடக்கூடாது. இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகின இடம். இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகிய இடம். இதுதான் மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த புனித வெள்ளி என்று சொல்லி உருவாகினது எல்லாம் எதுலேருந்து, இந்த இடத்தை பாதுகாக்க. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? எங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்தவ ஃபாதிரி ஒரு இந்த வசனத்துல இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் நம்ம சொல்லிக்கிறோம் சரியா. அந்த முக்கியமான இந்த வசனத்தை படிச்சதுலேருந்து அவர் மன்னிப்பு கொடுக்க போயிட்டு இருக்கிறாரு. அவரால் அந்த குரோஸை தூக்க முடியாம போயிட்டு, ஒரு முஸ்லிம் சிறுவன் அப்படி பங்கிட்டு இருக்கிற, இவருக்கு கொடுக்கல, இவர் மத குருவனால கேட்டு படிக்கிறாரு. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாருன்னு கேள்வி இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் மன்னிக்க தகுதி இல்லை என்று. அந்த உள்ளத்தை அவருக்கு ஆட்டுது. இறுதியாக அவரது அந்த மாதிரியான ஒரு நாளில் அதை தூக்குற டைம்ல அவரோட மனசு வரல, வச்சுட்டு போயிட்டாரு. ரூம்ல போய் அழுகிறாரு. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அவருடைய கர்த்தரை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? உள்ளத்தை ஆட்டுது. இஸ்லாத்துக்கு வராரு இந்த வசனம். அப்ப இது ஒரு முஃமின் நம்பிக்கைக்குரிய இடம். இந்த இடத்துல உங்களை யாரும் போலி ஆன்மீகத்தின் பேரிலோ உபதேசங்களின் பேரிலோ அல்லது உங்களை தாழ்த்துகின்ற பேரிலோ நீங்க ஒரு சொட்டு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான சந்தர்ப்பத்தை அல்ல உங்களோட என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த அடிப்படையை விட்டுறக்கூடாது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா உங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம் நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க, ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கடா, அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா, உங்களுக்கு தெரியும் உபை இப்னு சலூல் அல்லாஹ் சோதிக்காம ரசூலுல்லாஹ்களை இமாமா வச்சு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அனுப்பி விட்டான் உலகத்துல. ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில சோதிக்கல. அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு நினைச்சா சோதிச்சிருவான். உங்களுக்கு ஒரு ரஹ்மத் இருக்கிற. ஏன் ரசூலுல்லாஹ்வோட மனைவிக்கு அவதூறு சொல்லி ஓதி யுத்தத்தில் 300 பேரை கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபட்ட அபூஜஹல் அபூலஹபை விட நயவஞ்சகத்தனமா செயல்பட்டவன் யார்? மதீனால. நீங்க மக்கால் அபூஜஹல் அபூலஹப் பேசுவீங்கன்னா மதீனால யாரு? மதீனால எதிரியா நீங்க யாரை நினைப்பீங்க? உபை இப்னு சலூல். தொழுவிக்க போனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை காட்டிக்கன்னு அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு சோதனையை கொடுக்கலையே. சஹாபாக்கள் மாதிரி வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து மஸ்ஜித் நபவில என்ன, அதாவது அந்த பக்கையில் அடக்கப்படுறதுக்கு ஜனாசா தொழுகை நடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டா இல்லையா? அப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து, கண்ணியம்னா அது கண்ணியம் அல்ல, ஆனால் இந்த உலக ரீதியா பார்க்குற டைம்ல கண்ணியத்தோட போயிட்டான். அப்ப அல்லாஹ் அவனை சோதிக்கல. ஏன்? அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல சொல்லிட்டான், இதை பெரிதிப்படுத்துவதற்காக பொறுப்படுத்தானே அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு. உபை இப்னு சலூல் பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த உலகத்துல. அதனால நீங்க சோதிக்கப்படுறீங்க, பாவத்தால தான் சோதிக்கப்படுறீங்க, பிழைகளால தான் சோதிக்கப்படுறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை அது. எதனாலடா? நீங்க உணர்வதற்காக, நீங்க விழிச்சு கொள்றதுக்காக அல்லாஹ் ரஹ்மத்தன். நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவரை சோதிச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த உலகத்துல ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறான்டா, நீங்க நினைக்க வேணாம் அவனை கெட்டவனாக்கி எல்லாம் முடிச்சுட்டான். இல்லை, அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்துட்டான். நீங்க என்ன நினைக்கணும்னா உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். அதே நிலைமையில மௌத்தாகினா தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். ஏனடா அல்லாஹ் தஆலா சொல்றான், அகத்னாஹும் பில் பஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யதர்ரஊன். நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் புட்டித்தோம், சோதித்தோம். தெரியுமா? பணிய வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனுக்கே அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மறுபடி சொல்ற சந்தர்ப்பத்தில் சொல்றான், நாங்கள் ஞாபகப்படுத்தியதை அவர்கள் மறந்த பொழுது வானம் பூமியுடைய ரஹமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான். எப்ப தண்டிக்கணும்னு நினைச்சோடனே ஃபுல்லா ரஹமத்தை கொடுத்து சோதனை எல்லாம் இல்லாமக்கி மறக்கடிச்சிட்டு வந்துட்டான். திருந்தணும்னு நினைக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நிறைய சோதிச்சோணுன்றான். நினைச்சு ஃபிரௌனுக்கே என்ன கிடைச்சது? சோதனை தான் கிடைச்சது திருந்துறதுக்காக. இந்த பாயிண்ட்ல நீங்க வெளியே போயிடக்கூடாது. ஏனென்றா ஈமானோடு இருந்து நம்ம வேற விஷயங்களெல்லாம் யோசிப்போம். இதுல நினைச்சு பாருங்க, இப்போ சில மக்கள் வந்து பொருளாதார நெருக்கடிகளால் பல விஷயங்களால் தங்களோட குடும்பத்து விஷயங்கள்லையோ இல்லை மார்க்க விஷயங்கள் ஏதோ சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி நடக்குது, என்ன இப்படி, இந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் உங்களை சோதிக்கிறாண்டாலே நீங்கள் அவசரமாக மார்க்கத்தின் பக்கம் நெருங்கணும். உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை நான் அல்லாஹ் புகழ்வேன் 3 விஷயத்தில். ஒன்று, அது என் தீனில் வரலைன்றது. அது என் தீனில்
என்ன தீனை குழப்பலை, தீனில் நல்லா இருக்கிறேன், தீனை கூட்டிக்கிறது. ரெண்டாவது, இதை விட பெரிய சோதனை வரலை என்று, இதை விட பெரிய சோதனை வரலை என்று. மூன்றாவது, இதில் எனக்கு சபர் வந்தது என்று, இதில் எனக்கு அல்லாஹ் சபரை தந்தானே என்று. 3 சோதனையிலையும் எந்த சோதனை வந்த இந்த 3 நிலை என்ன செஞ்சிருது, என்ற தீனுக்கா அல்லாஹ் எனக்கு தந்ததுக்கு நான் புகழ்ந்துடுறேன் அல்லாஹ்வை. சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, அன்னஹா லம் தகுன் ஃபி தீனி, என்ற தீன்ல அது இருக்கல்ல. வ அன்னஹா லம் தகுன் அக்பர மின், அதை விட பெரிதாக என்ன செய்யல, அது இருக்கல்ல. வ இன்னி உல்ஹிம்து ஸப்ர ஃபீஹி, அதுல எனக்கு பொறுமை என்ன செஞ்சது, இல்ஹாம் பண்ணப்பட்டதுன்றான். இதுதான் ஒரு மூமினுடைய பார்வை. இதை விட்டுட்டு வேற மாதிரி போக கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மனிதர், அல்லாஹ்வுடைய அருள் செல்வங்கள் எல்லாம் துறக்க முடிந்த தகுதியில் இருந்த மனிதர். கஃனுக்கு பணம் இல்லாம அரவாசி துண்டோட அடக்கினாங்களா இல்லையா முஸ்அப் இப்னு உமைர்? கஃன் போடுறதுக்கு பணம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நினைச்சாங்களா, ரசூல் என் தோழர் அடக்கிறதுக்கு கஃன் போடுறதுக்கு பணம் இல்லையே, அல்லாஹ்வோட உதவி எனக்கு இல்லையே நினைச்சாங்களா? அதாவது அவ்வளவு பெரிய ஒரு யுத்தம், அவ்வளவு அல்லாஹ்வுக்கு சார்பான இதுல அல்லாஹ்வுக்கு அவ்வளவு செல்வ செழிப்புகள் எல்லாம் ரோம பாரசீகத்துக்கு கொட்டின அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்ங்களுக்கு ஒரு கஃன் துணி கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமானு கேட்கிறேன். ஈமானுக்கான சோதனை அது. நீங்க எந்த தரத்துல ரப்புடைய நம்பிக்கை வச்சுக்கிற சோதனை. ஒரு ஹாஃப் கஃன் துணி, முகத்தை மூடினா கால் திறக்கும், காலை மூட்டா முகம் திறக்கும். என்ன படிப்பை நம்ம பெறணும் அதுல? அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர், அவரோடு இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அதுக்கு ஹாஃப் துணி ஒரு கஃன் வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வழி இல்லாம என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அடக்குறாங்கடா. ரசூலுல்லாஹ்வோட ஈமான்ல எந்த அசைவும் ஏற்படுத்தலைன்னா விளக்க மார்க்கத்தை பத்தி அறிவு விளக்கமும் ஞானமும் அவ்வளவு அடிப்படையோடு இருந்திருக்கு. இதுதான் அடையாளம் அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொல்லி. அப்ப இந்த புரிதல், அல்லாஹு தாலா என்னை இதுல வைக்கிறான்னு சொன்னா இதுக்கான ரீசன் என்ன? தண்ட தோழர்கள் மௌத்தாகிற டைம்ல கடனிக்கான்னு கேட்கிறாங்க. கடன் தொழுவிக்காம போயிடுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த லெவலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்ப இதெல்லாம் என்ன நினைக்கிறது, இதை வச்சு ரசூலுல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்யல, பெரிய அளவு பொருளாதாரம் தரல இருந்தா, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லை. சோதனை இப்படித்தான் என்ன செய்ய வந்துட்டு இருக்கும். வெற்றி என்று அல்லாஹு தாலா வச்சுக்கிறான். அது எந்த இடத்துல எப்ப கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி ரசூலுல்லாஹ்ல மக்கால நுழைஞ்சா வெற்றி, அவ்வளவுதான். அப்ரஹாட படம் வரல, அப்ரஹாட படம் வந்துச்சு. அல்லாஹு தாலா காபத்துல்லாஹ் 360 சிலை இருந்து என்ன செஞ்சான், காப்பாத்தினா. அது மக்கள்கிட்ட மனசுல இருக்குது. இவர் உண்மையா அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா காபத்துல்லாஹ் என்ன செய்வாரு, வருவாரு. சிலைகளை உடைச்சாலும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அதை செஞ்ச உடனே அந்த ஒன்று தான் அடையாளம். அந்த ஒன்று அல்லாஹ் லேட் ஆக்கினான் கொஞ்சம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவி என்றா. அல்லாஹ்வுடைய உதவி வந்த வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹ் அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமா நுழைஞ்சது எப்ப, ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்திலையா அல்லது ஜிஹாத்? இல்ல, கூட்டம் கூட்டமா நுழைஞ்சது அப்பதான். அந்த அல்லாஹ்வுடைய சைன் வந்து அது வரைக்கும் போராட்டம், அது வரைக்கும் போராட்டம், அது வரைக்கும். இதுதான் ஒரு முஃமினுடைய அந்த இஸ்திப்ஷாருல் முஃமின். அதனால தான் சொல்றேன், எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், உங்களை சூழ உள்ளவர், எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு ஒரு துளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது உங்களோட உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று நினைக்கணும். ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கணும். நினைச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியாகிறாரு. எப்படி சொல்றாரு, என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சிறையில போட்டதும் அல்லாஹ்வுடைய விதி தானே, அதை சொல்லலை, அதை சொல்லலை. அது தன் பாவங்களோ தன் பலகீனங்களோடு காரணம். அல்லாஹ்வுடைய அதப பாருங்க. அல்லாஹ்வோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான்னு சொல்லலை. நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான். ஆனா இந்த சங்கையற்ற வார்த்தைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல சங்கையற்ற, அல்லாஹ் ஏதோ தெரியாது நம்மளே சோதிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தரும் அப்படின்னா இது குஃப்ரான வார்த்தை. நீங்க அல்லாஹ்வோட கண்ணியத்தை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அல்லாஹ் உங்களை எங்கேயோ வச்சிருப்பான். உங்களோட வார்த்தையால நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்களுக்கு சோதனை தார நேரத்தில் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கஃன் மாதிரி ஒரு சோதனை வைங்களே, அல்லாஹ் உங்களை வந்து எங்கேயோ ஒரு அந்தஸ்துல வச்சிருப்பான். நீங்க அதை விளங்காம வார்த்தைகள் என்ன செய்வீங்க, கொடுங்க, அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். ஏன், உங்களோட ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். இது உங்களுக்கு தேவையா? நீங்க உண்மையான ஈமான் உள்ள, யா அல்லாஹ் எனக்கு உதவி தான், ஆனா ஆஃபியத்தோட நீ எப்போ பொருத்தப்பட நினைக்கிற அப்போ கொண்டு வந்து எனக்கு என்ன செய் சேர்த்து கேட்டு அல்லாஹ்வுடைய மஷீஅத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்திலேயே போறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு கேட்டதை தந்தால் ஒரு திருப்தி, அதை தராது விட்டால் 2 திருப்தி. தந்தது நான் கேட்டது, தராதது அவன்ட முடிவு, அதனால் எனக்கு 2 திருப்தி என்றார். இந்த மாதிரியான ஒரு ரிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பலம், ஒரு சக்தி எங்களுக்கு வர வேண்டும். இந்த தர்பியா முஆலஜத்துல் கல்புல அச்சாணி இது.
அத்திவாரம். இந்த அத்திவாரம் எந்த நிமிடத்திலும் உபதேசங்களோ எதுவும் கேட்காமலே எங்களுக்கு என்ன செய்யணும், மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடிப்படைகளை சிறப்பான முறையிலே புரிந்து உபதேசங்களை உள்ளே நிறுத்தி உறுதியோடும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த பண்பாட்டையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.